and the masters of the universe. நான் ஆடம், இட்டானியாவின் இளவரசன், கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியங்களை பாதுகாக்கிறவன். இது வரிப்புலி, எதுக்கும் பயப்படாத என்னுடைய நண்பன். அற்புதமான சில சக்திகள் எனக்கு இருக்குங்கிறது எப்போ தெரிய வந்ததுன்னா, என் வாளை எடுத்து இந்த வார்த்தையை சொன்னப்பதான். கிரேஸ்கல் கோட்டையின் சக்தி என்னுள் இருக்கும் சக்தியே. வரிப்புலி பலசாலியான ஒரு சூரப்புலியா மாறிடுச்சு. இந்த பிரபஞ்சத்தோட மிக சக்தி வாய்ந்த வீரன். இந்த ரகசியம் இன்னும் 3 பேருக்கு தான் தெரியும். அவங்களும் என்னோட சேர்ந்து கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியத்தை பாதுகாக்கிறாங்க. நாங்க எல்லாரும் தீய சக்தி உள்ள எலிமெண்ட் கிட்ட இருந்து கிரேஸ்கல் கோட்டையை பாதுகாக்கிறோம். அந்த டிராகனோட முட்டைகளை நம்ம இடத்துக்கு எடுத்துட்டு போயிடலாம் மிருக மனிதா. அதோட இந்த டிராகன் இதை என்னோட ஒரு ஆள் எடுத்துட்டு வந்துட்டான். ஒரு சாதாரண வியாபாரத்துல இதை எனக்கு கொடுத்துட்டான். அவனுக்கு இதோட மதிப்பு தெரியல. தெரிஞ்சிருந்தா இது டிராகன்களோட அம்மா. அவளை தடுத்து நிறுத்து மிருக மனிதா. நின்னுடு, நான் உனக்கு கட்டளையிடுறேன். அவ தன்னோட முட்டைங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கா எஜமானரே. அவளை என்னால கட்டுப்படுத்த முடியல. பேசாம நாம இங்க இருந்து போயிடலாம். உனக்கு என்னைக்குதான் புத்தி ஒழுங்கா வேலை செஞ்சிருக்கு? நான் சொல்லும் போதுதான் நீ இந்த இடத்தை விட்டு நகரணும். அது திரும்பி வர்றதுக்குள்ள அந்த முட்டைங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பு. எல்லா நேரமும் உங்க உத்தரவை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைங்கிறத மறந்துடாதீங்க. அப்படியா? மரியாதையா சொல்றத செய். முட்டைக்குள்ள இருக்கும் குட்டி டிராகன்களே, இனி நீங்க புது இடத்துல தான் இருக்கணும். இன்னும் ஏதாவது சாப்பிடுறதுக்கு வரவை மாயன். எனக்கு வயிறு நிறைஞ்சிடுச்சு. இதே நீ 2 பங்கு மாயனா இருந்திருந்தா சுலபமா எல்லாத்தையும் சாப்பிடலாம். இந்த யோசனை நல்லா இருக்கே. வாவ், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இதே நான் 4 மாயனா இருந்தா 4 பங்கா சாப்பிடுவேன். இப்போ என்ன மாதிரியே 4 பேர் இருக்காங்க. அப்படின்னா 4 மடங்கு அதிக சக்தி வாய்ந்த மெஜிஷியன் தானே அர்த்தம். அது நீ இல்ல, நான் தான் 4 மடங்கு சக்தி வாய்ந்தவன். என்ன பேசுறீங்க? நான் தான் 4 மடங்கு சக்தி உள்ளவன். இல்ல இல்ல, அது நான் தான். இருங்க, தேவையில்லாம சண்டை போடாதீங்க. நீங்க ஏன் ஒன்னா செயல்படக்கூடாது? சேர்ந்து இருந்தாதான் எப்பவும் நல்லது. சேர்ந்து இருக்கணுமா? நாங்களா? ஏதாவது பிரச்சனை வரும்போது ஒன்னா சேர்ந்து செயல்படுறதா அதுக்கான விட. சரி, நான் முயற்சி பண்ணி பார்க்கிறோம். ஏய், இது கூட நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு அவ்வளவு சுவாரஸ்யமா இல்ல. என்ன, என்னோட மேஜிக்னால இந்த ரூம் ஆடுதா? இது டிராகன் குட்டி.
பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல? அது பெருசா வளருது. ஜாக்கிரதை. மகாராஜா சீக்கிரம் என் கூட வாங்க. இளவரசியை போய் காவலாளிகளை கூப்பிடுங்க. எந்த டிராகன்களுக்காக மாறணும்னு நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிரேஸ்கல் கோட்டையின் சக்தி. இளவரசி என்னுள் இருக்கும் சக்தியே. நீ ரொம்ப பெரிய ஆளா? எங்க என்ன வீழ்த்து பார்க்கலாம். நீ தயாரா ஹீமேன்? அப்படியே இரு, இதோ நான் வந்துகிட்டே இருக்கேன். உங்களுக்கு உதவி செய்யலாமா ஹீமன்? நிச்சயமா, அதை சேர்ந்து எதிர்க்கலாம். இதோ நான் வரேன், நீ தயாரா இரு. நான் மோதினதுலயே இதுதான் ரொம்ப பயங்கரமான டிராகன் நினைக்கிறேன். இரு, அவசரப்படாத. போ இங்கிருந்து. நல்ல சந்தர்ப்பம். என்னோட இந்த புது கருவியை சோதிக்கணும்னு நினைச்ச, அது நிறைவேறிடுச்சு. இனிமே இதால் அசையவே முடியாது. இந்த டிராகன் எங்கிருந்து வந்திருக்கோம்? மிருக மனிதன் இந்த மாதிரி பிராணிகளை கட்டுப்படுத்தி வச்சிருக்கான். ஆனா அந்த மிருக மனிதனை எலும்பனுக்கு அடிமைங்கிறத மறந்துட்டியா? எனக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னு நினைச்சா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. உன்னை பார்த்து நான் என்னைக்குமே ஆச்சரியப்பட்டதில்ல. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உண்மையான சக்தி என்னங்கறத நான் காட்டுறேன். ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. நான் எதுவுமே சொல்லலையே. பிரமாதம். குட்டிங்க வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு நிமிஷத்துக்குள்ள அதுங்க பெருசா வளர்ந்துரும். ஆனா அத மேஜிக்னு நினைச்சிடாதீங்க. இந்த டிராகன் பேல வச்சு நான் என்ன பண்றேன்னு பாருங்க. லீலா, ஏவியான திடீர்னு ஏதோ ஒன்னு தாக்கிடுச்சு. அது என்னன்னு எனக்கு தெரியும். டிராகன் தானே? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? வானத்துல இருந்து டிராகன் முட்டைகள் இட்டானியா மேல விழுந்துட்டு இருக்கு. அதோ பாருங்க. உன்னை அசை விடாம பண்றேன். தயாராயிரு. எங்க அப்பா கண்டுபிடிச்சதுலயே இந்த ஆயுதம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தள்ளி போங்க. உள்ள கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கட்டும். இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா இதை சாதாரணமா நினைச்சிட முடியாது. மர்ம மலைகள்ல நமக்காக நிறைய பிராணிகள் காத்துக்கிட்டு இருக்கு. என் திட்டப்படி எல்லாம் நடக்குது. ஹீமேனும் அவனோட நண்பர்களும் டிராகன்ஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது நாம கிரேஸ்கல் கோட்டைக்குள்ள நுழைஞ்சிருவோம். நாம இந்த விண்பயணி வழியா போயிடுவோம். என் பின்னாடி வாங்க.
இதுதான் நம்ம புது வீடு, கிரேஸ்கல் கோட்டை. உள்ள போக முடியாது. நாம முயற்சி பண்ணும் போதெல்லாம் ஹீமேனும் நல்ல சக்தியும் தடுத்துறாங்க. ஹீமேன் வரமாட்டான். இதுல நான் அடைச்சு வச்சிருக்கிற நல்ல சக்தியால இந்த டிராகன் பேர்ல்குள்ள இருந்து எதிர்த்து வெளியே வர முடியாது. எல்லாரும் கேட்டுக்கங்க, நான் இத வச்சு கிரேஸ்கல் கோட்டையை கட்டுப்படுத்த போறேன். தைரியம் இருந்தா தடுத்து பாருங்க. என்னோட சக்திக்கு முன்னால ஓ சக்தி ஒண்ணுமே இல்லை எலும்பன். நீ ஸ்னேக் மவுண்டனுக்கு திரும்பி போயிடு எலும்பன். ஏற்கனவே நாங்க இங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் என்னன்னு நான் உனக்கு காட்டுறேன். சூன்யா, உன்னோட மேஜிக்கை இது பக்கம் திருப்பு. அதுக்கப்புறம் இந்த டிராகன் பேல் அதை 100 மடங்கு அதிகப்படுத்திடும். நான் இப்ப யாரையாவது உதவிக்கு கூப்பிடணும். ஹீமேன், 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 உடனே கிரேஸ்கலுக்கு வாங்க. எல்லாரும் வாங்க. நல்ல சக்தி நம்மளை கூப்பிடுறாங்க. கிரேஸ்கல்ல ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அந்த சாகசி அந்த டிராகன் பயலுக்குள்ள சர பிடிச்சிட்டீங்க. கடைசியா கிரேஸ்கல் கோட்டையும் அதோட ரகசியங்களும் எனக்கு சொந்தமாயிடுச்சு. இதுக்குள்ள இனிமே ஹீமேனால வர முடியாது. இட்டானியால என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியலையே. கிரேஸ்கல் என்னோட ஆதிக்கத்துக்கு வந்துருச்சு ஹீமேன். அதோட அதை காப்பாத்திக்கிட்டு இருந்தவளையும் சிறைப்பிடிச்சிட்டேன். அவளோட சக்தியையும் அதுக்குள்ள சேர்த்துட்டதுனால இட்டானியா இப்போ எனக்கு சொந்தமாயிடுச்சு. விஞ்ஞானத்தால கண்டுபிடிக்கப்பட்ட எதாலையுமே இந்த தடையை உடைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன பண்றதுன்னே தெரியல. ஏதாவது பிரச்சனைனா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செயல்படுறதா அதுக்கான விட. புரிஞ்சிடுச்சு. இளவரசர் சொன்னது ஞாபகம் வந்துடுச்சு. எல்லாரும் சேர்ந்து செயல்பட்டா பிரச்சனையை தீர்த்தலாம்னாரு. சரியா சொன்ன. எல்லா பிராணிகளையும் நாம இங்க கொண்டு வருவோம். அதுக்கு மிருக மனிதன் கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்ப எப்படியாவது மிருக மனிதனையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவோம். வாங்க போலாம். அந்த டிராகன் பேர்ல இருந்து அவன் நிச்சயமா தப்பிக்க மாட்டான். நம்பிக்கை இருக்கா? நான் அந்த டிராகன் பேர்ல ஸ்னேக் மவுண்டனுக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டேன். கிரேஸ்கல்ல இருந்து தள்ளி இருக்கிறதுனால அதை காவல் காக்கிற இவளால எதுவும் செய்ய முடியாது. அந்த டிராகன் பேர்ல் அவளோட சக்தி எல்லாத்தையும் எடுத்துட்ட பிறகு அவ அதுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க வேண்டியதுதான். அவளோட சக்தி எல்லாம் எனக்கு தான் சொந்தம். ஸ்னேக் மவுண்டன் நம்மளுடைய எதிரி இடத்துக்கு வந்தது நமக்கு ஆபத்து இல்லையா? ஆனா நமக்கு வேற வழி இல்லையே. கிரேஸ்கல்ல காப்பாத்த இந்த ஆபத்தை சந்திச்சுதான் ஆகணும். இந்த இடம் பார்க்கிறதுக்கே ரொம்ப கொடுமையா இருக்கு. இந்த இடத்துல மிருக மனிதனும் நமக்கு கிடைப்பான்னு நம்புறேன். என்ன கூப்பிட்டியா?
யாரது? நான் உன்னை சும்மா விட மாட்டேன் ஹீமேன். தள்ளி போங்க ஹீமேன், நான் அவனை கவனிச்சுக்கிறேன். அடுத்தது உன்னதான் தீக்க போறேன் டிராகன். இதுங்க மிருக மனிதனுடைய கட்டுப்பாட்டுல இல்லாததுனால எல்லாமே அமைதியா தான் நடந்துக்குது. அதை திருப்பி கூட்டிட்டு போலீலா. இதோட நெருப்பு கக்கிற சக்தி எலும்பனோட தடுப்பை உடைக்க உதவும். நீங்க எங்க போறீங்க? இதோட அம்மா இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். அதை கூட்டிட்டு வந்தா நமக்கு இன்னும் உதவியா இருக்கும். பறவை மனிதா, எல்லா டிராகன்களும் ரொம்ப அன்பா பழக ஆரம்பிச்சிருச்சுங்க. எனக்கு தெரியும், ஹீமேனும் லீலாவும் மிருக மனிதனை கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க கிரேஸ்கலுக்கு கூட்டிட்டு போலாம். கிரேஸ்கலுக்குள்ள போறதுக்கு இதுங்க எப்படி உதவி செய்ய போகுது? வேற இப்படி சேர்ந்து செயல்படுவோம். மறந்துட்டீங்களா? நெருப்ப கக்குங்க டிராகன்ஸ். இதுங்களால கண்டிப்பா முடியும். என்ன இது? மாயன் சொன்னது உண்மைதான். டிராகன்கள் எல்லாம் ஒன்னா இருந்ததுனால ஸ்கெலிட்டாரோட தடுப்பையே உடைச்சிருச்சுங்க. அவங்கள தடுங்க. நான் ஜெயிச்சிட்டேன், அப்படித்தான் நினைக்கிறேன். ஓடாத, மரியாதையா நில்லு. மத்தவங்க பாவம் மாட்டிக்கிட்டாங்க. நல்ல வேளை நான் தப்பிச்சேன். நீ நினைக்கிறது தப்பு எலும்பா. நடந்ததுக்கு நீ தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். அதையும் பார்த்துருவோமே. நான் ஜெயிச்சிட்டேன் ஹீமேன். உன்னோட நலன் விரும்பிய நான் இதுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கேன். அவ சக்தி இனி என்னோடது. இரு, காப்பாத்துறேன் எலும்பா. என் நிலைமையில நீ இருந்தா நான் உன்னை காப்பாத்தி இருக்க மாட்டேன். உன்னை விட ஒரு உயிருக்கு நான் அதிக மதிப்பு கொடுப்பேன் எலும்பா. அதனாலதான் நான் உன்னை காப்பாத்தினேன். எனக்கு இதுதான் முக்கியம். கடைசியா ஒரு தடவை பார்த்துக்க. என்ன மறுபடியும் பார்க்க முடியாது. ஓ, என்னாச்சு? நழுவிடுச்சு. கிரேஸ்கல் கோட்டையோட காவலாளியை நீ பார்க்க முடியாம பண்ணிட்டல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். ரொம்ப நன்றி. வா, நாம திரும்ப போலாம். ToonWorldTamil.blogspot.com எல்லாத்தையும் அனுப்பி வச்சாச்சு. எல்லாமே அதுங்க அம்மா கிட்ட போகுதுங்க. சூனியாவுக்கும் எலும்பனோட மத்த ஆளுங்களுக்கும் என்னாச்சுன்னு சொல்லுங்க. சூர்யா மேஜிக்கை பயன்படுத்தி ஒரு வாகனத்தை வர வச்சு அதுல தப்பிச்சிட்டா. அவங்க இங்கேருந்து தப்பிச்சு போனதுல எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். இருந்தாலும் அவங்க திரும்பி வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த டிராகனுங்க இருந்தா அதை நான் என் செல்ல பிராணிகளா வளர்த்திருப்பேன். நீ என்ன விடு விடுன்னு சொல்றல, பாசத்தை இப்படியா தெரிவிக்கிறது?
கடைசியில அந்த எலமெண்ட்ஸ்ல டிராகன்களை வச்சு தேய வழியா இட்டானியாவை தன் வசப்படுத்த பார்த்தான். மிருகங்க கிட்ட நாம எப்பவுமே அன்பையும் ஆதரவையும் தான் காட்டணும். அதனால உங்க வீட்டுல நீங்க எந்த விதமான பிராணிகளை வளர்த்தாலும் சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுங்களை நல்லபடியா பார்த்து பராமரிக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஏன்னா அது வாயில்லா ஜீவன்கள். ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், நம்ம எந்த அளவுக்கு அதுங்க மேல பாசம் காட்டுறோமோ அதை விட அதிகமான அளவுக்கு அதுங்க நம்ம மேல பாசத்தை காட்டும். சரி, நான் கிளம்புறேன். பாய்.